ஒரு தாய் தகப்பனுடைய உத்தரவாதம் என்ன? ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்காக அழுது சத்தமிடுகிற கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா, நான் பச்சை மரம், நான் ஒரு இறைமகன், பாவம் இல்லாதவர், கடவுளா இருக்கிறேன், என்னைவே தொட்டுட்டான் பிசாசு, என்னை அடிச்சுட்டான், நொறுக்கிட்டான், நீ எனக்காக அழுகாத, எனக்காக பரிதாபப்படாத, நான் 3வது நாள் உயிர் தெரிஞ்சிருவேன், நான் இந்த இடத்தை விட்டு போயிருவேன். பிள்ளைகளா, நீங்க இந்த இடத்தை விட்டு இன்னும் போகவே இல்லை. உன் பிள்ளை இந்த இடத்துல வாழணும், உன் பிள்ளை இந்த பூமியில வாழணும், இந்த பிள்ளைய உன் பூமியில நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கணும், பிள்ளைகள் நிறைய கஷ்டத்தை சந்திக்கணும், பிள்ளைகள் நிறைய அவமானத்தை சந்திக்கணும், பிள்ளைகள் வறுமையை சந்திக்கணும். அடைத்த இறைவன் சொல்லுகிற வார்த்தை, எனக்காக நீ அழாமல் உனக்காக உன் பிள்ளைகளுக்காகவும் அழு. எருசலேமிலே உன் பிள்ளைகளை கற்களிலே மோதி அடிக்கிற நாட்கள் வரும். சிறை பிடிச்ச உடனே எதிர்நாட்டு பட ரோம அரசு சிறை பிடிச்ச என்ன பண்ணுவாங்க, இந்த குட்டி குட்டி குழந்தைகளை காலை பிடிச்சு கொல்லுவாங்க. எப்படி கொல்லுவாங்க? காலை பிடிச்சு, அவங்க ரோம பேரரசுல உள்ள சோல்ஜர்லாம் என்ன விட உயரமா ஒட்டமா இருக்கும். குட்டி குட்டி குழந்தையில தாயிட்ட இருந்து அப்பி காலை பிடிச்சி செவுத்துல அடிப்பு, தலை போய் நச்சு அடிக்கும், செவுற்றிலே மோதி அடிப்பார்கள். ஏசு அதெல்லாம் தீர்க்க தரிசனமா சொன்னாரு, எனக்கா அழுகாத. சில பேர்லாம் ஆண்டவர் 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 ஆண்டவரே ஊழியம் ஊழியம் ஊழியம், தேசத்துக்காக ஜெபம் அங்க பண்றேன் இங்க பண்றேன், நாட்டை பாதுகாக்கிறேன் அதை பாதுகாக்கிறேன். உங்கள் பிள்ளையுடைய நிலைமை என்ன? உங்கள் குடும்பத்துடைய நிலைமை என்ன? பிள்ளைகளுக்காக கதறி அழக்கூடிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது.